2026 தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை தேர்வு செய்வதிலும் அவர்களுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையையும் முடிவு செய்வதில் பல்வேறு இடங்கள்ல இழுபறி இருக்கிறதாக அறியப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய தொகுதிகள் எத்தனை, அது எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் கடந்த ஒரு வாரமாக நிலுவையில் இருப்பதாக அறியப்படுகிறது. இதற்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது தொல் திருமாவளவன் அவர்களை ஒரே ஒரு சமூகத்துக்கான தலைவர் என்று சொல்வது ஏற்புடையதா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அவருடைய மிக வீரியமான அரசியல் பயணத்தை பகுப்பாய்வுக்கு உட்படுத்த வேண்டியது நம் அத்தனை பேரோட கடமை அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புறேன். ஏன்னா 2026 தேர்தலை முன்னிட்டு இன்றைக்கு தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுணக்கம் அவரை ஒரே சமூகத்துக்கான தலைவர் அப்படிங்கிற அந்த பார்வையில் ஒட்டுமொத்த சமூகமும் அவரை காணுகிறதா அப்படிங்கிற அந்த ஒரு பகுப்பாய்வை பண்ண வேண்டியது இன்றைய தேவை. அதை இந்த காணொளி பண்ணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொல் திருமாவளவன் அவர்களை ஒரே ஒரு சமூகத்துக்கான தலைவராகவும் தலித் இயக்கத்தினுடைய தலைவர் என்று சொல்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிறதா என்னை போன்றவர்களோட பார்வை. உண்மையில் அவர் தமிழ்நாட்டின் சமூக நீதி அரசியல்ல ஒரு பரவலான கொள்கை சார்ந்த தலைவராக உருவெடுத்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ள அவருடைய பயணம் எப்படி இருந்துச்சு, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவருடைய அரசியல் வளர்ச்சி என்ன, அவருடைய சாதனைகள் வேதனைகள் என்ன அப்படிங்கிறத ஆழமா பார்க்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான தேவை. அவருடைய ஆரம்ப காலத்தினுடைய போராட்டங்கள், ஜாதி எதிர்ப்பு அரசியல்ல திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் பின்னாடி அவருடைய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக உருமாறுகிறது. அப்போ தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா மூலம் அரசியலுக்குள் வந்தவர். கிட்டத்தட்ட 1980 to 90 காலத்துல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அந்த காலத்துல மிக அதிகமாக இருந்த காலம். அப்போ அவருடைய ஒவ்வொரு எழுச்சி போராட்டமும் அந்த மக்களுக்கான ஒரு விடியலை நோக்கி, அந்த மக்களுக்கான ஒரு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தின் மூலியமாக அவருடைய வீரியமான பயணம் இருந்தது. அவர் நேரடியாக கிராமங்களுக்கு சென்று எதிர்ப்பு போராட்டங்களை, தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஆதிக்க ஜாதியினருடைய அந்த எதிர்ப்பை எதிர்த்து போராட்டங்கள் பல நடத்திய ஒரு தலைவர். அதுபோக காவல்துறை அடக்குமுறைக்கும் எதிராக பல்வேறு சூழ்நிலைகளில் குரல் கொடுத்தார் அன்றைய காலகட்டத்தில். இதனால் அவர் ஒரு குரல் இல்லாத மக்களின் குரல் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வைக்குள்ள ஒரு சமூகத்தை தாண்டிய ஒரு நிலையை அவர் பெற்றார் 1980 to 90 காலகட்டத்தில். மிக முக்கியமாக சமூக நீதி அனைவருடைய உரிமை அப்படிங்கிற அவர் பேசக்கூடிய அரசியல்ல வெறும் தலித்துகள் மட்டுமல்ல, அவர் எடுத்திருந்த ஜாதி ஒழிப்பு, அனிஹிலேஷன்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறத B.R. அம்பேத்கர் எப்படி ஒரு புஸ்தகமாக அதை மேற்கோளிட்டு ஒட்டுமொத்தமாக ஜாதி ஒழிப்பை நிலைநிறுத்த முற்பட்டாரோ அதே ஒரு பாதையை நோக்கி பயணப்பட்டவர் தான் தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் அதை மட்டும், ஜாதி ஒழிப்பை மட்டும் பேசவில்லை. பெண்களுக்கான சம உரிமை எப்படி இருக்கணும், மதச்சார்பின்மை என்ன, சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு என்ன மிக முக்கியம், மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகள் எவை அப்படிங்கிற அனைத்தையும் ஒரு இன்க்ளூசிவ் ஐடியாலஜியாக பார்த்த ஒரு தலைவர் தான் தொல் திருமாவளவர் அவர்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்று கருத்து கிடையாது. எனவே அவரை ஒரு தலித் இயக்கத்தினுடைய தலைவர், தலித் மக்களுக்கான தலைவர் அப்படிங்கிற அந்த போர்வையை கட்டமைக்க முற்படுவதே தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு குற்றம். அவர் எல்லா மக்களுக்குமான ஒரு இன்க்ளூசிவ் ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக அந்த மக்களுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் குரல் கொடுத்த ஒரு கண்ணியமான ஒரு தலைவர் அப்படிங்கிறதுல மாற்று சிந்தனையே இருக்க முடியாது. மிக முக்கியமாக நாடாளுமன்றத்திலும் சரி, சட்ட போராட்டங்கள் மூலயமாகவும் தொல் திருமாவளவன் அவர்கள் லோக்சபா உறுப்பினராக இருந்தபோது SC/STனுடைய ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்டை வலுப்படுத்துறதுல மிக முக்கியமாக தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டே இருந்தார். அதுபோல கரண்ட் சூழ்நிலையில் நீட் போன்ற அந்த கல்வி சமத்துவம் எப்படி முக்கியம், ரிசர்வேஷன் குறித்து மிக முக்கியமான ஆழமான தீர்க்கமான குரல்களை பாராளுமன்றத்தில் எடுத்து வைத்து மிக முக்கியமாக இந்தியாவினுடைய பல்வேறு மக்களுக்கான ஒரு குரலாக ஒலித்தவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அதுபோலதான் பிஜேபியினுடைய அரசினுடைய சில கொள்கைகளுக்கு எதிராக அவர் எடுத்த சமத்துவ அரசியல் மிக பெரிய ஒரு பேசுபொருளாக இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. இது ஒரு பியூரா ஒரு சமூகத்தை தாண்டி தேசிய அளவிலான ஒரு அரசியலை கட்டமைக்க உதவியது அப்படின்னா எல்லளவும் மாற்று கருத்தே கிடையாது.
அதுபோல அவர் மிக சீரிய ஒரு எழுத்தாளர், மிக பண்பான ஒரு சிந்தனையாளர், ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, பல புஸ்தகங்கள் ஜாதி, சமூகம், அரசியல் பற்றி தீர்க்கமாக எழுதியவர். அதே மாதிரி அண்ணல் B.R. அம்பேத்கர் அவருடைய சிந்தனையை தமிழ்நாடு முழுவதும் பரப்பிய மிக முக்கியமான தலைவரில் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார். அதுபோல் அவர் ஒரு ஐடியாலஜிக்கலான லீடர், ஒரு கேஸ்ட் பேஸ்டான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற அந்த மனதளவில் இருக்கக்கூடிய அந்த மாண்பையும் அந்த மாச்சரியங்களையும் தமிழக அரசியல் களம் அதை தகர்த்து எரிய வேண்டும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. மிக முக்கியமாக மற்றும் ஒரு விஷயம் அண்ணன் தொல் திருமாவளவனை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, கூட்டணி அரசியல், அந்த இன்க்ளூசிவ் அப்ரோச்சில் கடந்த பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக போன்ற கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதில் அவர்களுடைய தனித்துவமான அந்த இன்க்ளூசிவ் அப்ரோச் ஒரு தலைவருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ரதத்தன்மையும் ஒரு சஸ்டைனபிளான ஒரு கிரெடிபிளான லீடராக தொல் திருமாவளவன் அவர்களை உயர்த்துகிறது. அவர் மைனாரிட்டி குரூப்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வலதுசாரி சிந்தனைகளுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களுக்கு உடன் சேர்ந்து பயணப்படுற பல்வேறு கால சூழ்நிலையிலும் அவரோடு கரம் கோர்த்து தோளோடு தோளாக நின்று ஃபாசிசத்தையும் கம்யூனலிசத்தையும் எதிர்த்த ஒரு சித்தாந்தங்களை அவர் தவிடு பொடியாக்கியிருக்கிறார். ஃபாசிசத்தை நேர் எதிராக நெஞ்சுரத்தோடு எதிர்த்திருக்கிறார். சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய அநியாயங்களை தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டே வந்திருக்கிறார். இது அவரை ஒரு கோயலேஷன் பில்டராக மாற்றுகிறது. ஒரு கம்யூனிட்டி லீடராக மட்டுமல்ல, மிக முக்கியமாக அவரை ஒரு கோயலேஷனோடைய பொலிட்டிக்கல் அலையன்ஸோடைய மிக முக்கியமான ஒரு ஈர்ப்பு விசையாக அவரை மாற்றுகிறது. பொதுவான பிரச்சனைகளில் அவர் குரல் எவ்வளவு தூரம் ஓங்கி ஒலிச்சிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான சாட்சிகள் நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும், இல்லை விவசாயிகளினுடைய பல்வேறு போராட்ட களங்கள் அவர் முன்னின்று எடுத்த பல்வேறு போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லைனா மொழி சார்ந்து தமிழ் மொழி சார்ந்து இயங்கக்கூடிய அவர்களுக்கான தமிழ் மொழியினுடைய உரிமை சார்ந்து இயக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்கள் அவருடைய முன்னெடுப்புகளாக இருக்கட்டும், இல்லைனா கூட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிசத்திற்கு எதிரான ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் உள்ள அந்த ரைட்ஸ் சம்பந்தமான பல்வேறு போராட்டங்கள் அவர் எடுத்த முன்னெடுப்புகள், இவை எல்லாமே எல்லா மக்களுக்குமானது, வெறும் தலித்திய மக்களுக்கு மட்டுமானது அல்ல. எனவே அவர் ஒரு தலித் இயக்கத்தினுடைய தலைவர் அப்படிங்கிறதை தவிடுபொடியாக்கக்கூடியது இவ்வளவு விஷயங்கள். முடிவாக தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர் என்று பார்க்கும் பார்வை ஒரு குறுகிய அரசியல் பார்வை, அவரது முழு அரசியல் பயணத்தை மறுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. இதைத்தான் சனாதனத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு விதமான வலதுசாரிகள் அவரை ஒரு வட்டத்துக்குள் சுருக்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையில் அவர் ஒரு சமூக நீதி போராளி, மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், தேசிய அரசியலுடைய ஒரு மைய குரல், கூட்டணி அரசியலில் மிக மிக முக்கியமான ஒரு வீரராக செயல்படுகிறார். அவர் ஒரு கம்யூனிட்டி லீடர் மட்டுமல்ல, அவர் ஒரு ஐடியாலஜி பேஸ்ட் ஒரு மாஸ் லீடர் அப்படிங்கிறதை இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே வழியில் சொல்ல போனால், ஜாதியை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவரை ஜாதிக்குள் பூட்டிவிட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான அரசியல். அதுதான் தொல் திருமாவளவன் அவர்களின் அரசியல். நன்றி. மற்றொரு காணொளியில் உங்கள் அத்தனை பேரையும் நாளை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.